ரொம்ப ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு ஒரு புளி சாதம் பண்ணலாங்க. நான் இன்னைக்கு செய்யற அளவு இந்த டம்ளர்ல 4 டம்ளர் அரிசிக்கு சரியா இருக்குங்க. 2 எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா அந்த நாரெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ரொம்ப அழுத்தி பிசையாம லைட்டா அலசி மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். புளியில இருந்த மண்ணெல்லாம் பாருங்க வந்துருச்சு தனியா. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸில நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து சிம்ல வச்சு நல்லா பிரவுனா வறுத்துட்டு ஆறினதுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது வேற சமையல் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ஒரு 12 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க புளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நீங்க மிக்சியில போடாம புளி கரைச்சு கூட வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வத்தி வரட்டும். வத்தி வந்ததுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சிருக்கிற வெந்தயம் பொடியை சேர்த்துக்கோங்க. நீங்க புளி மிக்சியில போடாம கரைச்சு வடிகட்டி எடுக்கிறதா இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லமும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா சிம்ல வச்சிருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் கடாயில வச்சுக்கோங்க. மீதி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதை இன்னொரு தடவை கூட சாதத்தோட கலந்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் 2 டம்ளர் அரிசி சாதம் வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை கடாயில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பருப்பு துவையல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க.